முதியோர் உதவித்தொகை பெறாத முதியோர்களுக்கு உதவித்தொகை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என அதிமுக வேட்பாளர் சத்யபாமா உறுதியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சத்யபாமா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், முதியோர் உதவித்தொகை பெறாத முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தார். வீட்டுமனை பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு அரசு நிலங்களில் வீட்டுமனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அதிமுகவின் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். இதில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜரத்தினம், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நம்ம மிரட்டுறாங்கல்ல, நம்மளைய இந்த மிரட்டுறதுக்குள்ள நம்ம எப்படி அவங்களை பதில் சொல்றது? எப்படி சொல்றது? எப்படி சொல்லணும்? என்ன மாதிரி சொல்லணும்? கரெக்ட். நம்ம வருகின்ற 23ஆம் தேதி நம்ம போய் அவங்களை மிரட்ட முடியாது, அவங்கள போய் கண்டிக்க முடியாது, அவங்கள போய் சண்டை போட முடியாது. மிரட்டுறாங்க, சேர்சாமி சேர்சாமின்ட்டு தான் இருக்க முடியும். நம்ம வேற மிரட்ட முடியுமா? நம்ம என்ன பண்ணணும்? வருகின்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் ஒத்தை விரலால் ஓங்கி அடிக்க வேண்டும் இரட்டை இலைக்கு. இது ஒண்ணு மட்டும்தான், வேற எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. இது ஒண்ண வச்சுதான் நம்ம அவங்களை பயமுறுத்த முடியும். அதனால தயவு செய்து அம்மாவோட ஆட்சி என்னைக்குமே மக்களுக்காக இருக்கும். இது மக்களுக்காக ஏற்பட்ட இயக்கம். அதனால தயவு செய்து நீங்க முழு நம்பிக்கையோட இந்த தடவை ரெட்டலைக்கு வாக்களிங்க. உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். வர்ற எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்காக நான் நிற்பேன், உங்களுக்காக குரல் கொடுப்பேன், போராடுவேன், எதையும் போராட்டி வாங்கி தருவேன்னு சொல்லி எனக்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். நீங்கள் அளிக்கும் வாக்கு எனக்கு கோட்டைக்கு அனுப்பினால் அந்த கோட்டையில் என்னுடைய குரல் உங்களின் குரலாக ஒலிக்கும், உங்கள் குடும்பத்தின் குரலாக ஒலிக்கும் என்று சொல்லி எனக்கு வாக்கு தாருங்கள், வாக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.